இந்த திமிருக்கு தான் வயித்துல ஒண்ணு வளர காணும். என்னது அந்த கொழுப்படுத்துவ சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல அம்மாச்சி, நானும் 4 வருஷமா தொட்டில மட்டும்தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். சாமிக்கும் என் மேல கரிசனமே வரல. நீங்க சொல்றீங்கன்னு தான் இதையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத தாயி, அந்த அம்மன் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டா. உனக்கு என்ன புள்ள பாக்கியம் இல்லாமலா போயிடுச்சு? கல்யாணம் ஆன புதுசுல உண்டான அந்த விளங்காம போனவனால தானே இருந்ததும் இல்லாம போயிடுச்சு. சரி விடு, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. திரும்பவும் நல்லதே நடக்கும். அடுத்த முறை நீ இந்த கோயிலுக்கு வர்றதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி வரும். நான் சொல்றத நம்பு. கண்டவ சொல்றதெல்லாம் வச்சு நீ வருத்தப்படாத. நான் தான் சொல்றேன்ல. வா போலாம். பொண்ணுங்க 2 பேரோட ஜாதகமும் சிறப்பா இருக்கு. இவங்க 2 பேரோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஐயா, என் பெரிய பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே அமைய மாட்டேங்குது. கொஞ்சம் அவளோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, வீட்டுக்கு வந்து பிள்ளைய பாத்துட்டு டீயும் வடையும் சாப்பிட்டு போறாங்களே தவிர அவங்களும் திருப்பி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க ஐயா. அதே நினைச்சு சுமதி எப்பவும் கவலையாவே இருக்கா. ஐயா, நேத்து கூட ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆனா அது தடைப்பட்டுருச்சு சாமி. என் பொண்ணு இனிமே கல்யாணமே வேண்டான்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்கா. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நேரங்காலம் கை கூடி வரணுமா? ஐயா, அந்த நேரங்காலம் எப்பதாங்க ஐயா வரும்? ரொம்ப தூரத்துல இல்லம்மா, இந்த வருஷத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆனா என்ன சாமி ஆனான்னு இழுக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. குறை எதுவும் இல்லம்மா. ஆனா அவங்க 2 பொண்ணுங்களும் வாக்கப்பட்டு போற இடம் ஒரே வீடாதான் இருக்கும். சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, உங்க மூத்த பொண்ணு கல்யாணமாகி போற வீட்டுக்கு தான் உங்க 2வது பொண்ணும் கல்யாணமாகி போவா. இது தேன்மொழியோட ஜாதகத்துல இருக்கு. அது எப்படிங்க ஐயா? முத பொண்ணுக்கு தானே நாங்க இப்ப வரேன்னு பாக்குறோம். ஒருவேளை 2 கல்யாணமும் ஒன்னா நடக்குமோ? எப்படி வேணா நடக்கலாமா. ஆனா நான் கணிச்ச வரைக்கும் அக்கா தங்கச்சி 2 பேரும் பிறந்தது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறதும் ஒரே வீட்டுலதான். அப்படிதான் ஜாதகம் சொல்லுதுமா. அமுதா, என்ன அமுதா இப்படி சொல்றாரு? கடவுள் யார் தலையில என்ன எழுதி வச்சிருக்காருன்னு யாருக்கு சுமதி தெரியும். அப்படி நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே. ஆனா சாமி, இப்போ நாங்க பெரிய பொண்ணுக்கு இன்னும் வரன் பார்க்கலையே. அதுக்கான நேரம் வந்துடுச்சுமா. நீங்க தடப்பட்டுருச்சுன்னு சொன்னீங்கல்ல. என்னமா சமையல் முடிஞ்சுதா? இப்ப முடிஞ்சிரும், சாப்பிடலாம். ஏமா இன்னும் நீ எம்பட்டு நாளுமா கஷ்டப்படுவ? எனக்கு என்னடா கஷ்டம்? அதான் தேவி இருக்காளே. அது நீ சோறாக்குவ, மதனி குழம்பு செய்வாங்க. அப்போ கூட்டு பொரியல்லாம் செய்ய ஒரு ஆள் வேணாமாமா? டேய், என்ன உன் அம்மா மேல திடீர்னு அக்கறை? என்னம்மா இப்படி சொல்ற? உன் மேல எனக்கு அக்கறை இல்லாமையா? கூட்டு பொரியல் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. இன்னைக்கு பஸ்ல பார்த்தமா? யார? அதாமா அந்த பொண்ணு. டேய், பஸ்ல ஒரு பக்கம் எல்லாம் பொண்ணுங்களா தாண்டா இருப்பாங்க. நீ எந்த பொண்ண சொல்லுத? ஐயோ மா, அதாமா அந்த புள்ள தேன்மொழி. நாம பொண்ணு பார்க்க போனோமே அந்த பொண்ணா? ஆமாமா.
ஏதாவது திட்டினாளா? ம்ஹும். இல்லம்மா, என்ன பார்த்து பயந்துதான் நின்னுச்சு. டிக்கெட் எடுக்க கூட தயங்கி நின்னுச்சுமா. நான் தான் டிக்கெட்டே அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். அடப்பாவி. உங்க அப்பத்தா அந்த புள்ள மனச காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? அதான் புரியலமா. தெரியும். அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? வேற ஏதாவது பொண்ணா இருந்திருந்தா நம்ம பண்ண வேலைக்கு அங்கேயே சட்டைய புடிச்சு என்ன ஒரு வாங்கியிருக்கோம். ஆனா அந்த புள்ள பொறுமையா இருந்தாமா. அப்படியே பொண்ண மாதிரியேமா. இப்படிப்பட்ட புள்ளைய பிடிக்காம இருக்குமாமா?